ஆசிரியர் நான் தேவகோட்டை சர்மன் மாணிக்கா வாசல் மழலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட செடி வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைங்கிறத பற்றி பேச போகிறேன். அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் நிறைய செடி கொடுப்பாங்க, இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் செடி நிறைய செடி வாங்கிட்டு போயிருக்கேன். அதில் மாமரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி, வேப்பலை மரம், அது எல்லாருமே வாங்கிட்டு போயிருக்கேன். அது கொய்யா மரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், அது ரெண்டும் எங்கள் அத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அதில் வேப்ப மரத்தில் சின்ன ஒரு பழம் மாதிரி இருக்குமா, அது காய்ச்சி கொட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த செடி வளருதான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க சூப்பராக வளருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, மல்லிகை செடி வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். அதில் ஒரு பூ பூக்கும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செடி வளர்க்குறதுனால நம்மளுக்கு நிறையா மரம் வளர்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதில் ஒரு சில மரம் நம்மளுக்கு மருந்தாக இருக்குது, மருந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் மரம் வளர்க்குறதுனால விலங்குகளுக்கு, பறவைகளுக்கெல்லாம் வீடாக இருக்கு. அதுக்கப்புறம் மரம் வளர்க்க நிறைய நம்ம மரம் வளர்த்தோம்னா நிறைய மழை பெய்யும். மழை பெய்யறதுனால நம்மளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்குது. அதுக்கப்புறம் மரம் நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. மரத்தால நம்மளுக்கு காய், பழம் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அப்புறம் நான் மாமரம் வளர்த்துருந்தேன், அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. வேப்ப மரம் பெருசா வந்திருக்கு. நான் இன்னைக்கும் நிறைய செடி வாங்கிட்டு போய் வளர்ப்பேன். நன்றி, வணக்கம்.